My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.3 ல question number 5 பார்க்க போறோம். Find all zeros of the polynomial. பாருங்க இது வந்து ஈக்குவேஷன் இல்லை பாலினோமியல். ஸோ பாலினோமியலாக இருக்கும்போது நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நமக்கு இது மொத்தம் ஜீரோ ஆகிடுமோ அதுக்கு பேர் தான் ஜீரோ ஆஃப் த பாலினோமியல். இஃப் இட் இஸ் நோன் தட் 1 plus 2i and root 3 or 2 of its zeros. ஸோ இவங்க இது அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 1 மைனஸ் 2i அதாவது இதனோட கான்ஜுகேட்டு மைனஸ் ரூட் 3 அதாவது இதனோட கான்ஜுகேட்டு. ஸோ 1 மைனஸ் 2i அண்ட் மைனஸ் ரூட் 3 ஆல்சோ த ஜீரோஸ். ஸோ இவங்களும் கண்டிப்பாக ஜீரோஸ் தான். ஸோ இதுக்குன்னு ஒரு தியரமே இருக்குது புக்கில், இந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடி போய் பாருங்கள். ஸோ அந்த தியரம் யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் நான் ரூட்ஸாக எழுதிக்கிறேன். இப்போ பவர் வந்து 6, ஈக்குவேஷனோட பவர் வந்து 6, அதனால் 6 ரூட்ஸ் வரணும். மீதி 2 ரூட்ஸ் வந்து நான் ஆல்பா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ த ரூட்ஸ் ஆர் 1 + 2i, 1 - 2i, √3 - √3, ஆல்பா பீட்டா வந்துச்சுங்களா? 6 ரூட்ஸு. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்வே சிக்மா 1 போயிடுறேன். சிக்மா 1ன்னா மொத்த ரூட்ஸ்னோட சமேஷன். அப்போ 1 + 2i + 1 - 2i + √3 - √3 + ஆல்பா + பீட்டா ஈக்குவல் டு -b/a. பாருங்கள், b யாரு? -3, a யாரு? 1. அப்போ -3 என்ன ஆகும்? +3 ஆகிடும். பை 1 போட்டால் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. இப்போ பாருங்கள், +2i - 2i கேன்சல், +√3 - √3 கேன்சல். அது போக இங்கே ஒரு 1 மீந்திருக்கு, இங்கே ஒரு 1 மீந்திருக்கு, கரெக்டாக? அப்போ 2 + ஆல்பா + பீட்டா ஈக்குவல் டு 3. இப்போ இந்த 2 வந்தாட்டு எடுத்துகிட்டு போயிட்டா ஆல்பா + பீட்டா ஈக்குவல் டு 3 - 2 1. ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் எங்கே போகிறேன்னா சிக்மா 6 போயிடுறேன். அதாவது இது ஒன்றும் இல்லைங்க, இவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 1 + 2i, 1 - 2i, √3 - √3, ஆல்பா பீட்டா மொத்த பேரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் சிக்மா 6. ஓகே, இங்கே பாருங்கள், சிக்மா 1 இது சி, சிக்மா 2 இது வந்து டி, சிக்மா 3, சிக்மா 4, சிக்மா 5, சிக்மா 6. அப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 135. அப்புறம் இது என்ன நம்பரு? ஈவன் நம்பரு, அதனால் ப்ளஸில் தான் வரணும். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 135, கரெக்டாக? ஸோ 135/1. அதாவது இதுக்கு என்ன எழுத்து அசைன் பண்ணியிருக்கோம்? g/a. இதுதான் சிக்மா 6. ஓகேங்களா? இந்த 2 ப்ராக்கெட்டை பிறகுனா, அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஒன்று நமக்கு தெரியும், a + b × a - b ஈக்குவல் டு a² - b². ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். எங்கே? இங்கே. அப்போ 1 - 1² 1 தானே? அப்போ 1 - 1² பதிலாக 1ன்னே போடலாம். 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, ஐக்கு ஸ்கொயர் பண்ணால் -1. புரியுதுங்களா? சரி, இந்த 2 ப்ராக்கெட்டை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டு -√3 ஒரு +√3, அப்போ மைனஸ் வந்துடும். அப்புறம் ஒரு √3க்கு ஸ்கொயரு, அப்புறம் ஒரு ஆல்பா × பீட்டா, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 135. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே -4 × +1 1 + 4ன்னு வந்துடும். புரியுதுங்களா? இது வந்து மைனஸில் தான் இருக்கும். √3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 135. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு 5. இது வந்து 5 × -3 × ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 135. இப்போ 5 3s are 15, பட் -15. ஆல்பா பீட்டா 135. பாருங்கள், 15 டேபிளில் இதை கட் பண்ணுறேன், 9 டைம்ஸ் வரும். பட் இந்த மைனஸ் எங்கே போகும்? அந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுடணும். ஓகேவா? ஸோ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு -9. நான் பீட்டா இந்த சைடு வச்சுக்கிறேன். அப்போ ஆல்பா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -9/ஆல்பா. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்கிறேன். பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஆல்பா + பீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், பீட்டா ஈக்குவல் டு -9/ஆல்பா. புட் 2 in 1, அதாவது பீட்டா ஈக்குவல் டு -9/ஆல்பான்னு இங்கே போட போகிறேன். அப்போ ஆல்பா -9/ஆல்பா, அதாவது பீட்டாக்கு பதிலாக -9/ஆல்பா ஈக்குவல் டு 1. பாரு, ரைட் ஹேண்ட் சைடில் 1 தானே? ஓகேவா?
இப்போ இது கடையில் ஒரு 1 போடலாம். ஆல்பாவுக்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் ஆல்பா தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்பா ஸ்கொயர் 1 இன்ட்டு 9 9 தான் வரும் ஈக்குவல் டு 1. இந்த ஆல்பா எடுத்துன்னு போய் இங்கே பெருக்கிடலாம். ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு ஆல்பா. ஓகே, இதையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. பாருங்கள், மைனஸ் 9 நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே -1 வர வைக்க முடியாது. ஓகேவா? அதாவது சம் ஆஃப் ரூட்ஸு -1 வர வைக்க முடியாது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -9. ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு இங்கே ஏபிசி எழுதிக்கலாமா? ஏ வந்து 1, பி வந்து -1, சி வந்து -9. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் மைனஸ் 4ac பதிலாக 4 இன்ட்டு 1 இன்ட்டு -9 பை 2 இன்ட்டு 1 அதாவது 2a மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான். இது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 9s are 36 பை 2. அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 37 பை 2. ஓகேவா? அப்போ அனதர் 2 ரூட்ஸும் நமக்கு கிடைக்குது. ஜீரோஸ், ஐ மீன் பாலினோமியல்ன்றதுனால இது ஜீரோஸ்ன்னு சொல்லணும். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் 37 பை 2, பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 37 பை 2. புரியுதுங்களா? இப்போ எல்லா ரூட்ஸும் ஒரு முறை எழுதிடலாமா? ரூட்ஸ் கிடையாது, ஜீரோஸு. திரும்ப இது ஈக்குவேஷனாக இருந்தால் தான் ரூட்ஸு, பாலினோமியலாக இருந்தால் ஜீரோஸு. ஸோ ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல் 1 ப்ளஸ் 2i 1 மைனஸ் 2i ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3, அதுக்கப்புறமா 1 ப்ளஸ் ரூட் 37 பை 2, 1 மைனஸ் ரூட் 37 by 2. So these are all the zeros of this polynomial. Okay, thank you students.